Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி ஓட் சோரி வாக்கு திருடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ எந்த மாநிலத்தில் அது நடந்ததா குற்றச்சாட்டு இருக்கோ அந்த மாநிலத்திலே தேர்தலும் வரப்போகுது. எப்படி இருக்கு சார் அவருடைய செயல்பாடுகள்? காங்கிரஸ்க்கு ஒரு ஏறுமுகம் இருக்கா? இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையுமே பேசுகிறவர் அல்ல. அரசியலிலே அவர் குறுக்கு வழியிலே பிரதமராக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் பாஜக என்றைக்கோ வாளை சுருட்டி கொண்டு ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வளர்ச்சி என்பது அபாரமாக இருந்திருக்கும். ஒரு முறையான வளர்ச்சியை நோக்கி அவர் போறார். அடிப்படை சித்தாந்தங்களை கேள்வி கேட்பவராக இருக்கிறார். கார்ப்பரேட் அரசியலுக்கு எதிராக பேசினால் நம்மளால கட்சி நடத்த முடியாது, அதிகாரத்துக்கு வர முடியாது என்று தெரிந்தால் கூட பரவாயில்லை, அதானி குறித்து கேள்வி கேட்கிறார். அதிகாரம் இடம் மாறிவிடும், அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. அதனால ராகுல் காந்தி அவர்களின் தவறுகளை சுட்டி காட்டினா நீ எப்படி சுட்டி காட்டலான்னு கேட்கறதுக்கு பதிலாக இது எந்த அடிப்படையில் நீங்க இந்த தரவுகளை சொல்றீங்கன்னு கேட்டா ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அந்த இதுவரை ஆரம்பிச்சிருக்காரு ஓட் சோரி சம்பந்தமான அந்த நேத்து ஆரம்பிச்சிருந்தார் உரிமை பயணம் போறாரு அவரு. ஆமா, செப்டம்பர் உரிமை பயணம் போறாரு. செப்டம்பர் வரைக்கும் நடத்த போறான்னு சொல்றாரு. ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் பயணம் போறாரு. எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க இந்த பயணம்? மக்கள்கிட்ட இதை விலக்கி சொல்லுகிற போது நம்மளை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, பல முறை ஆட்சிகள் தவறான கட்டங்களில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தாருன்னா வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா ஆடு கோழி வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம், டெசோ பல பேரை அரசு பணியாளர்களை 1.5 லட்சம் பேரை ஒத்த கையெழுத்தில் நீக்கியது என்று பல அரசியல் தவறுகளை செய்த போதெல்லாம் கடுமையாக தோற்று போயிருக்கிறார். அரசியலிலே தவறு செய்கிற போதெல்லாம் மக்கள் தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார் தேர்தல் வர இருக்கு. அதை ஒட்டி பயங்கர பரபரப்பாயிட்டு இருக்கு பீகாரினுடைய அரசியல் சூழல். தினமும் முக்கியமான கட்சியிலேருந்து பல்வேறு தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இப்போ அவனுடைய பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு. அது குறித்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி ஓட் சோரி வாக்கு திருடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ எந்த மாநிலத்தில் அது நடந்ததா குற்றச்சாட்டு இருக்கோ அந்த மாநிலத்திலே தேர்தலும் வரப்போகுது. எப்படி இருக்கு சார் அவருடைய செயல்பாடுகள்? காங்கிரஸ்க்கு ஒரு ஏறுமுகம் இருக்கா? இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையுமே பேசுகிறவர் அல்ல. அரசியலிலே அவர் குறுக்கு வழியிலே பிரதமராக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் பாஜக என்றைக்கோ வாளை சுருட்டி கொண்டு ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வளர்ச்சி என்பது அபாரமாக இருந்திருக்கும். ஒரு முறையான வளர்ச்சியை நோக்கி அவர் போறார். அடிப்படை சித்தாந்தங்களை கேள்வி கேட்பவராக இருக்கிறார். கார்ப்பரேட் அரசியலுக்கு எதிராக பேசினால் நம்மளால கட்சி நடத்த முடியாது, அதிகாரத்துக்கு வர முடியாது என்று தெரிந்தால் கூட பரவாயில்லை, அதானி குறித்து கேள்வி கேட்கிறார். இந்துத்துவ கோட்பாட்டை கேள்வி கேட்பது மட்டுமல்ல, RSS என்கிற அடித்தளத்தை ஆட்டம் காண வைக்கக்கூடிய கேள்விகளையும் கேட்கிறார். சமூக நீதி பற்றி பேசுகிறார். எனவே நிதானமான ஒரு அரசியல் தலைவராக ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னால் இருந்த அரசியல் தலைவர்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பண்பு கொண்டிருக்கிற முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக ராகுல் காந்தி திகழ்கிறார். அவர் சமீபத்தில் என்ன செய்தார்னா, ஏற்கனவே ஜெயித்து கொண்டிருந்த இடங்களிலேயே மறு தேர்தல் வருகிற போது மிக குறைந்த காலகட்டங்களில், உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது 30 தொகுதிகளை வெற்றி கொண்ட இந்தியா கூட்டணி சில 6 மாதங்களுக்குள்ளாகவே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெறும் 50 தொகுதியை பெறுகிறது. ஒரு நாடாளுமன்ற தொகுதி 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது என்று வைத்துக்கொண்டால் 150 தொகுதிகளை வென்றிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. 6 மாதத்திற்குள்ளே அரசியல் மாற்றங்களோ அதிரடி மாற்றங்களோ மக்கள் மீது மக்களுக்கு அதிகாரத்தின் மீது, அதிகாரத்தில் ஆளுகிறவர்கள் மீது வெறுப்பு வருவதற்கோ வாய்ப்பே இல்லாத பட்சத்திலேயே, அதிகார மாற்றம் காணுவதற்கான வாய்ப்பே இல்லாத பட்சத்திலே எப்படி தேர்தல் அரசியல் மாறுகிறது, எப்படி இந்த சூறாவளி மாறுகிறது என்பது பல பேருக்கு குழப்பமாக இருந்தது. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை ஹேக் செய்கிறார்கள், எந்திரத்திலே தவறு செய்கிறார்கள் என்றுதான் நெடுங்காலமாக எல்லாரும் நினைத்து கொண்டே இருந்தார்.
அதுக்கு வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்றெல்லாம் கூட பல குரல்கள் எழுந்தது. அதற்கென்று தனியாக சில பத்திரிகையாளர்கள் வந்து குரல் எழுப்பினார்கள். அப்புறம் நெருங்கி போக போக அவர்கள் ஆய்வு செய்கிற போது தான் கர்நாடக தேர்தல் போன்றவற்றிலெல்லாம் ஒரு 6 மாத கால ஆய்வுக்கு பின்பு தான் ராகுல் காந்தி ஒன்றை கண்டுபிடிக்கிறார். வாக்காளர்கள் பட்டியலிலே பல மோசடிகளை செய்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் வாக்களிக்கிறது கிடையாது, வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி வாக்களிக்க மறுக்கிறார்கள் என்ற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவர்களை வந்து இவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குகிற வேலையை செய்வது. இடதுசாரிகளுக்கு வலிமை இருக்கக்கூடிய சில தொகுதிகள், தலித்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கு, இவர்களெல்லாம் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியலையெல்லாம் வந்து என்ன செய்வதுனா வேண்டுமென்றே வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து பல பேருடைய பெயர்களை இல்லாமல் செய்வது என்று பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். இப்போ தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து பீகாரிலே வந்து 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் வந்தபோது தேர்தல் ஆணையம் வழங்கிய அடையாள அட்டையவே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறான். நம்ம கண்ணை கருவளையத்தை படம் பிடிச்சி கைரேகையை பதிவு செய்து உருவாக்கப்பட்ட ஆதார் கார்டு தான் ஒரு மனிதனுக்கான எல்லா விதமான ஆதாரம்னு சொல்லினாங்க. கடைசியில் ஆதார் கார்டு செல்லாதுன்ட்டான். அப்போ அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிற ஆவணங்களை அரசாங்கமே செல்லாது என்று சொல்வது இருக்கல. எப்படி வந்து திடீரென்று அரசாங்கத்தில் பணம் செல்லாது என்று ஒரு நாள் பண மதிப்பு நீக்கம் என்று சொன்னார்களோ அது மாதிரி இந்த அடையாள அட்டைகளே செல்லாதுங்கிறான். ஏன் செல்லாது அப்படின்னு போய் பார்க்குற போது தான் தெரிகிறது பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஒரு வீட்டில் 885 பேர் இருந்திருக்காங்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி 885 பேர் இருக்க முடியும்? திடீர்னு பார்த்தா ஒரு அட்ரஸில் 0ன்னு போட்டு ஏகப்பட்ட வயலுக்கு வாக்காளர் உரிமை கொடுத்துருக்கான். என்னடா 0 இருக்கேன்னு பார்த்தா அவங்கெல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டால் தேர்தல் ஆணையர் பதில் சொல்கிறாரு, அவங்க வேறு யாரும் கிடையாது, அவங்க எல்லாம் சொந்த வீடு இல்லாதவங்க, பாலத்துக்கு அடியில் படுத்து கிடப்பாங்க, தெருவில் கிடப்பாங்க, நடைபாதையில், அவங்களுக்கு நாங்கள் வாக்காளர் அட்டை கொடுப்போம். எல்லா ஆவணங்களையும் கொண்டு போய் கொடுக்குறப்பயே வாக்காளர் அட்டை ஒரு பக்கம் செல்லாதுங்கிறான். ஏன்டா இவனையெல்லாம் சேர்த்த 855 பேரை 0வில் ஏன் சேர்த்தன்னு கேட்டால் அவனும் இந்திய வாக்காளர் தான், எல்லாரும் நாட்டு மன்னர், அவன்லாம் பெரிய பெரிய மகாராஜாக்கெல்லாம் பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்குறாங்க, நான் என்ன செய்யறதுங்கிறான் தேர்தல் ஆணையத்தில். முன்னுக்கு பின் முரணான பதில். சரி, வாக்காளர் பட்டியலில் டிஜிட்டல் வடிவம் பிரிண்ட் அவுட்டு கூட வேணாம், அப்படியே ஆன்லைனில் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கூடியான்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சரி, சிசிடி கேமரா ஓட்டு போட்டவர்களுடைய அந்த வரிசையில் என்ன நடந்துச்சு? ஏன்னா திடீர்னு வந்து 5:30 மணிக்கு வந்து வாக்குப்பதிவு முடிந்து விட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கிற போது ஒரு வாக்குச்சாவடியில் 5:30 மணிக்கு மேலே கூடுதல் பதிவாயிருக்கிறது. ஆளே இல்லை, ஆனால் பதிவாயிருக்கு. எப்படி பதிவானது? ஒரே ஆளுகளே திருப்பி திருப்பி போய் அமுக்குனாங்களா தாமரையில்? எங்கே எந்த பட்டனை தொட்டாலும் தாமரையில் தான் எரியுதுன்னு சொன்னாங்க கொஞ்சம் பேர். பட்டன் ஆனாகுதுங்கிறான். எப்பட்றான்னு சிசிடி ஃபுட்டேஜை கொடுங்கன்னா அதெல்லாம் 45 நாள் தான் வச்சுருப்போம், நாங்கள் அழிச்சிருவோம். ஏயா சிசிடி ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டேங்கிற? அது பெண்களின் அந்தரங்கம் அதில் இருக்கிறது. அது என்ன வாக்காளருக்கான அது வந்து வாக்குப்பதிவு செய்கிற இடமா? அது பூத்தா இல்லை பாத்ரூமான்னு கேட்குறான். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா என்ன? ஆமாம், அந்தரங்கம்னா என்ன? அது என்ன முத்தமிட்டு கொடுக்குற இடமா வாக்காளர் சாவடி? பூத் ரூமில் என்ன அந்தரங்கம் இருக்க முடியும்? ஓட்டு போனால் பட்டன் அமுக்கிறது தானே, அதில் என்ன அந்தரங்கம் இருக்க முடியும்? ஒரு அந்தரங்கமும் கிடையாது. முன்னுக்கு பின் முரணான பொய்கள். ஒரு பொய்யை மறைப்பதற்கு பல 100 பொய்கள் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்கல்ல. தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆணையம் அல்ல, அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும், தன்னாட்சி பெற்றதாக இருக்கணும். அது இவன் என்ன செய்யறான்னா தேர்தல் ஆணையத்தின் பேரால் ஏற்கனவே தகுடு தத்தம் எப்படி தொடங்குச்சுன்னா நாட்டினுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தலைமை நீதிபதி, மூவர் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முதன்மை பொறுப்பாளர்களாக முகமாக இருப்பாங்க. இந்த பாஜக ஆட்சி வந்து என்ன பண்ணான்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை தூக்கி வெளியே போட்டான். தலைமை நீதிபதி வந்து கட்சிக்காரரா? ஆளுங்கட்சிக்காரருக்கும் ஒரு அரசியல் இருக்கும், எதிர்கட்சிக்காரருக்கும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும். தலைமை நீதிபதிக்கு ஒன்றுமே இருக்காது. அவர் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டியவர். இருக்கிறாராங்கிறது வேற கேள்வி. ஆனால் இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவரே. அவரை நீக்குவதற்கான அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீக்கிறான், கேட்டால் பாதி பேர் வந்து இறந்து போயிட்டான், புதிய குடியுரிமை வந்து வெளிய வங்கதேசத்தில் வந்து குடியேறினான், பல காரணங்களை சொல்கிறேன். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்கான
இப்போ நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அவங்க எதிர்த்து போட்டியிட்டது உலகநாயகன் கமலஹாசன். கமலஹாசனை விட செல்வாக்கு மிக்கவரா வானதி சீனிவாசன் பார்த்தா வட இந்தியர்கள் பல பேர் அங்கே வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்க. அப்படி பார்த்தா மிச்ச 3 தொகுதியிலையும் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாட்டில். அங்கே எங்கெல்லாம் இது இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல் கட்டமாக பல இடங்களில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னைக்குள்ளே ஒரு 3.5 லட்சம் பேர் பீகாரி இருக்கான். தமிழ்நாடு முழுக்க ஒரு 6.5 லட்சம் பேர் இருக்கான். தமிழ்நாடு மொத்தமுமே வட இந்தியர்கள் வந்து ஒரு 70 லட்சம் பேர் வரைக்கும் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. 10% வாக்கு வங்கி வந்து அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்க்குறான். கொஞ்சம் அசந்தம்னா ஒரு 70 லட்சம் வாக்காளர்கள் வந்து வட இந்தியர்களை வந்து தமிழ்நாட்டில் சேர்த்து விட்ருவாங்க. அப்புறம் அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தாங்கன்னா நம்ம இந்தியை எதிர்க்க முடியாது, இருமொழி கொள்கையெல்லாம் பேச முடியாது. அந்த 10% வாக்கு வங்கிக்காக ஆளாக போய் நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒருத்தர் போய் நிற்பார் அரசியல் செய்வதற்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலே தடம் மாறிவிடும், அதிகாரம் இடம் மாறிவிடும். அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி வந்து அவர்களின் தவறுகளை சுட்டி காட்டினா நீ எப்படி சுட்டி காட்டலான்னு கேட்குறதுக்கு பதிலாக இது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த தரவுகளை சொல்கிறீங்கன்னு கேட்டால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் கேள்வியே கேட்குறாரு. முழுமையான தரவுகளை தர மறுக்கிறார்கள். கிடைத்த தரவுகளை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்குறாரு. இல்லை நீ தப்பான தகவலை சொல்கிறேன்னா அப்போ தேர்தல் ஆணையத்தின் தகவல்கள் தவறானதா, நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கிறாரு. தேர்தல் ஆணையத்தை திருட்டு ஆணையமாக மாற்றி வைத்துட்டு முறைகேடுகளை நடத்திவிட்டு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுன்னு கேட்கறது என்ன வகையான நியாயம்? அவர் எதுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும்? நீ யோக்கியனா இருந்தேன்னா யோக்கியம் வர்றேன் ஜெம்பு எடுத்து உள்ள வைப்பாங்க. நீ யோக்கியனா இருந்தால் உன் பட்டியலை வெளியிடு, சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்காத. உன்னுடைய வேலை திட்டம் சரியானது என்றால் அதை சமர்ப்பிக்க வேண்டியதானே. நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இருந்துக்கிட்டே அவர் சொல்கிறது தப்புன்னு எதிர்கட்சி தலைவர் மேலே எதுக்கு நீ குற்றச்சாட்டு சொல்கிற? யார் கேட்டாலும் அது கொடுக்குறதான முறை. அது எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அது கேட்பதற்கான உரிமையே இல்லையா? ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனுக்குமே இருக்கிறது. ஏன் ஓட்டு யாருக்கு போச்சுன்னு தெரியல, நான் பட்டன் அமுக்குனது யாருக்கு போச்சுன்னு எனக்கு கேட்குற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? எல்லாரும் நாட்டு மன்னருங்கிறேன். அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்பதன் மூலமாக சாதியால், மதத்தால், பணத்தால் எத்தனையோ வேறுபாடுகளில் நாம் பிரிந்து கிடந்தாலும் ஓட்டில் மட்டும்தான் நமக்கு சமமான மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு, பிரதமருக்கு ஒரு ஓட்டு தான், சாமானியனுக்கு ஒரு ஓட்டு தான், அதிகாரம் மிக்கவனுக்கும் ஒரு ஓட்டு தான், அதிகாரம் மற்றவனுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ அந்த இடத்தை வந்து நம்ம வந்து அடைவதற்காக இந்த ஜனநாயகத்தை வந்து நம்ம வந்து சேர்வதற்கு வரலாற்றிலே பல ரத்தங்கள் சிந்திருக்கிறான். பல பேர் சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டங்களில் பல பேர் உயிர் நீத்திருக்கான். வண்ணராட்சி வந்து கொடுமையானது. அதிலிருந்து மீண்டு மனிதகுலம் ஜனநாயகத்திற்கு வந்து சேர்ந்தது நீண்ட பயணம். அந்த ஜனநாயகத்தையே சர்வாதிகாரமாக மாற்றுகிற வேலை திட்டத்தை தேர்தல் ஆணையத்தின் வழியாக இந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவான்ல, என் கிணத்தை காணாம்னு, அதுக்கான ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. கிணத்தை காணாம். அந்த தேர்தல் ஆணையம் தான் காணாமல் போன கிணறு. அதில் வாக்காளர் பட்டியல் தான் காணாமல் போன கிணறு. மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க ராகுல் காந்தி அவர்கள்? ரொம்ப டைனமிக்காக இன்றைக்கி வேறு அந்த இது வேறு ஆரம்பிச்சிருக்காரு, ஓட்சோரி சம்பந்தமான அந்த நேற்று ஆரம்பிச்சிருந்தார் உரிமை பயணம் போகிறார் அவர். ஆமாம், செப்டம்பர் உரிமை பயணம் போகிறாரு. செப்டம்பர் வரைக்கும் நடத்த போகிறான்னு சொல்றாரு. ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் பயணம் போகிறாரு. எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த பயணம்? மக்கள்கிட்ட வந்து இதை விலக்கி சொல்லுகிற போது நம்மளை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அதாவது நீ யோசிச்சு பாருங்க, பல முறை ஆட்சிகள் வந்து தவறான கட்டங்களில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்தாருன்னா வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம், டெசோ வந்து பல பேரை அரசு பணியாளர்களை 1.5 லட்சம் பேர் ஒத்த கையெழுத்தில் வந்து நீக்கியது என்று பல அரசியல் தவறுகளை செய்த போதெல்லாம் கடுமையாக தோற்று போயிருக்கிறார். இப்போ அரசியலிலே தவறு செய்கிற போதெல்லாம் மக்கள் தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளோ அட்டூழியம் பண்ணாலும் மறுபடியும் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பண மதிப்பு நீக்கத்தினால 150 பேருக்கு மேலே வரிசையில் நின்று உயிரை விட்டான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு கதை சொன்னாங்க, கதை கட்டி விட்டாங்க. கருப்பு பணம் ஏன் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு கேட்டால் அது தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தினாங்க. பகல்காமில் பகலில் 26 பேரை சுட்டு கொலை செஞ்சான். தீவிரவாதத்தை ஒழிக்க முடிந்ததா? எல்லாமே அப்பட்டமான நாடகம். அப்போ அவர்கள் அரசியல் தவறுகள் செய்கிற போதெல்லாம் அவர்கள் மறுபடியும் வெற்றியாளர்களாக எப்படி வருகிறார்கள்? இந்த 65 லட்சம் பேர் ஓட்டை இன்னைக்கு நீக்கிறிய, ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் 50 ஓட்டு போட்டிருக்கானே, அப்போ அவன் ஓட்டு போட்டது எப்படி செல்லுபடியாக?
அது என்ன லாஜிக்கு? அதில் ஜெயிச்ச எம்பியாக இருக்கான், அதில் ஜெயிச்சு பிரதமராக இருக்கான், அதில் ஜெயிச்சு மந்திரி ஆகிறான்னா அது எப்படி செல்லுபடியாகும்? ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, ஒருத்தர் ஓட்ட பந்தயத்தில் வீராங்கனையாக ஒருத்தன் ஓடுறான், ஒரு வீரன் ஓடுறான், அவன் வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினான் அப்படின்னு கண்டுபிடிச்சா அவனை சாம்பியனை ஒத்துக்குவாங்களா? டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடிய அடிப்படை அறம் கூட, நேர்மை கூட ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்பது எவ்வளோ வெட்ககரமானது, வெட்கங்கெட்டதனமா இல்லையா? அது ஜனநாயகத்தினுடைய மாண்பை கெடுக்கிற விதமா இல்லையா? இதற்கு வெட்கப்படுறதுக்கு பதிலாக விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க வெட்கம் கட்டவங்கலாம். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானவற்றவர்களோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. மானங்கட்ட கூட்டமாக ஜனநாயகத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். மானங்கட்டவர்கள் ஜனநாயகத்தையே மாற்றி வைத்திருக்கிறார். இந்த அரசியலுக்கு நடுவில் வந்து மண்ணின் மைந்தனா பீகார் வந்து பின்தங்கி இருக்கு, அதை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜன்சுராஜ் பார்ட்டியை பிரசாந்த் கிஷோர் நடத்திட்டு இருந்தார். ஏற்கனவே அவங்க தோத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்கக்கூடியவர். இந்த எலெக்ஷன்லையாவது ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கா? அது எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து புரோகிதர் வேலை பார்க்குறவன் மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்குற மாதிரி தான் நீங்கள் வியூகம் வகுப்பவர்கள் என்பது வேறு, மக்களுக்கு பணி செய்பவர்கள் என்பது வேறு. சும்மா வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வசதியில், இணையதள வசதியில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி இயற்கையாக உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அந்த ஏரியாவை, அப்படிங்கிறதான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிடலாம். இணையதள செயல்பாட்டினாலேயே எல்லாமே எனக்கு தெரியும் நம்புறது இருக்குல்ல. இப்போ கூகுளை வந்து பார்த்துட்டு எல்லா தகவலையும் சில இப்போ பள்ளிக்கூடத்தில் முன்னாடிலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் கூகுளே கிடையாது. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், காலேஜ் படிக்கும்போது கூகுள் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க, வாத்தியார் சொன்னார்னு வச்சுக்கோங்க, அதை நான் அப்படியே நம்பணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணுறாங்க கூகுளில், தாள் ஒழுக்க பாடம் நடத்துகிறானா செக் பண்ணுறாங்க. ஒரு குரூப் கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க, கிராஸ் செக் பண்ணுறாங்க. கோட்ஸே வந்து காந்தியை வந்து கொல்லலை, அவரே குறுக்க வந்து செத்துட்டாருன்னு போட்டாங்கன்னு வச்சுங்க, பிஜேபிக்காரங்க இல்லைங்க அவர் கொலை செஞ்சுக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக சில தகவல்கள் கூடுதலாக கிடைக்கிறது என்பதனாலேயே தான் பெரிய அறிவாளி, நம்ம பெரிய அரசியல் செயல்பாட்டாளர்னு கொஞ்சம் பேர் கருதிக்கிறாங்க. அதனால் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் ஆதவர்ஜனா வரைக்குமே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. அனுபவத்தின் வழியாக கண்டறிவதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் புதுசாக ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஏரியாவுக்கு போய் பொறுப்பேற்கிறாருன்னா, எஸ்ஐயாக இருக்கிறாருன்னா, இன்ஸ்பெக்டராக இருக்காருன்னா, அவர் லோக்கல் ஏட்டையாட்ட கேட்பார், ஊரில் யாராவது கேட்டிருக்கான், அவனுக்கு தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே போனால் நிர்வாணமாக வருவோமா ட்ரெஸ்ஸோடு வருவோமான்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் தேர்தல் அரசியலில் ஒரு நாள் வெல்ல முடியாது. மற்றவங்களுக்கு யூகம் வச்சுட்டு தனக்கு வகுத்துக்க முடியலையோ அவரால். எங்க மாப்பிள்ளை தோழனுங்க, மாப்பிள்ளை ஆக மாட்டாங்க, அதான் அவருடைய அந்தஸ்து. நன்றி சார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.